Welcome students for this NMMS class. In the NMMS class, we will look at some model question papers. We will try to do some problem in mathematics. Okay? Okay. Huh. Okay. So all of you please switch off your mic. மைக் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கங்க. மைக் ஆன் பண்ண வேண்டாம். பேசும்போது மட்டும் ஆன் பண்ணுங்க. இப்போ மைக் யாரும் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க ஆஃப் பண்ணிவிடுங்க எல்லோரும். ஓகே, அது இல்லைன்னா அது டிஸ்டர்ப் ஆகும் மற்றவங்கெல்லாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் 10 power 22 ப்ளஸ் 10 power 20 டிவைடட் பை 10 power 20 இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்காங்க. யாருக்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்ப்பா. என்ன ஆன்சர், யாருக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி சொல்லலாம். 10 power 22 சார். நல்லா பாருங்க. 10 சார். 10 power 22 சார். நீங்கள் யாருமே நீங்கள் கரெக்டாக கேல்குலேட் பண்ணலை, சும்மா ஏதோ வாயில் வந்தது சொல்கிறீங்க. அப்படி கெஸ் பண்ணாதீங்க கண்ணா, யாருமே கெஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கேல்குலேட் பண்ணி என்ன வருதுன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த இப்போ கடைசியாக ஒரு பாப்பா சொல்லிச்சல, அது இந்த சௌந்தர்யா அவங்கெல்லாம் கேப்பபிள் ஆஃப் டூயிங். பட் என்ன பண்ணுறீங்கன்னா கெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. கெஸ் பண்ண கூடாது. கெஸ் எப்போ பண்ணணும்னா கடைசி 2 நிமிஷத்தில் ஏதாவது டைமே இல்லை, நான் 10 கொஸ்டின் இருக்குது அப்போ கெஸ் பண்ணலாம். பட் நாட் இன் த பிகினிங். I am really surprised that Soundarya is not able to do this. அதுக்கு சர்ப்ரைஸாகவே இருக்குது. ஐ திங்க் அந்த குழந்தை பண்ணிடும். அது சரியாக 10 power 8. அது ஆக்சுவலாக அது எஃபர்ட் போடலை அந்த குழந்தை. 1001 சார். 10 power 42 சார். 1001 அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லையே. 10 to the power 42 சார். 10 power 22, 10 power 42, 101, 10. இப்போ 4 ஆன்சர் இருக்கு. 4மே சொல்லிட்டீங்க. கன்ஃபார்மா சொல்லணும், சும்மா கெஸ் பண்ணி சொல்ல வேண்டாம். அதான் அகைன் 10 power 42 சார். சார் 10 power 22 சார். ஆன்சர் 10 power 22 தான் சார். 10 to the power 42 சார். எல்லாரும் ராங். 101 என்பது சரியான விடை. 101 is the right answer. சொல்லலான்னு இருந்தாலும் பத்தாது. சும்மா வாயில் வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து உண்மையாகவே உங்களுக்கு அது கேல்குலேட் பண்ணி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஒரே ஆன்சர் தான் சொல்லணும் ஒருத்தர். நீங்கள் ஒரே ஆள் 4 ஆன்சர் சொல்கிறீங்க. அப்போ எப்படி நான் மார்க் கொடுப்பேன்? எப்படி யார் தான் மார்க் கொடுப்பாங்க? நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல. எப்படி நீங்கள் வந்து பாருங்கள் அந்த கேள்வி பாருங்கள். இங்கே போட்டிருக்கேனா 10 power, இப்போ தெரியுதா? 10 power 22 ப்ளஸ் 10 power 20 டிவைட் பை 10 power 20 இப்படி தானே கொடுத்துருக்காங்க. இப்போ 10 power 22 10 power 20 ஆல் டிவைட் பண்ணா 10 power 22 10 power 20 ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 10 power 22 10 power 20 ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 10 power 2. 10 power 2, that is 100. அப்போ 10 power 20 10 power 20 ஆல் டிவைட் பண்ணா 10 power 20 10 power 20 ஆல் டிவைட் பண்ணா 1 சார். 1. அப்போ 100 + 1 எவ்வளோ? 101. ஏன் இத்தனை இப்போ சொல்லி புரியல. இப்போ ஏன் போட முடியல உங்களால்? எனக்கு அதான் புரியல. உங்களால் ஏன் போட முடியலன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன புரியலன்னா இந்த குழந்தைகளுக்கு ஏன் போட முடியல தெரியல. இந்த குழந்தைகளுக்கு அந்த சக்தி இருக்கிறது, இதை போடக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் ஏன் கோட்டை விட்டீங்க? இப்போ சொல்லுங்கள், 1 by 1 சொல்லுங்கள். சௌந்தர்யா, ஏன் கோட்டை விட்டீங்க? சார் நான் ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டதுனால தப்பாயிடுச்சு சார். எப்பவுமே சௌந்தர்யா, நான் சௌந்தர்யான்னு சொல்கிறேன்னா அவங்கள மட்டும் சொல்கிறேன்னு அர்த்தம் வேண்டாம். அந்த குழந்தை பேர் எனக்கு தெரியும், அவ்வளோதான். நிறைய பேர் தெரியாது. சௌந்தர்யானா எல்லா குழந்தைகளும் அர்த்தம், டு ஆல். எப்பவுமே காமன் சென்ஸை யூஸ் பண்ணி பழகுங்க. அப்புறம் ஃபார்முலா. காமன் சென்ஸை யூஸ் பண்ணி பழகுங்க. வீட்லையானாலும் சரி, வாழ்க்கையினாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸ் ஆனாலும் எதை யூஸ் பண்ணணும்? காமன் சென்ஸ். நம்ம மனசுக்கு எப்படி இது படுது அப்படின்னு அது யூஸ் பண்ணி பழங்க. அப்புறம் நீங்கள் அது ஒர்க் ஆகலைன்னு சொல்லும்போது வேணால் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள்.
திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் அப்பா ரொம்ப கோவமாக இருக்கார் இன்னைக்கு. சௌந்தர்யாவோட அப்பா இன்னைக்கு கோவமாக இருக்கார். அப்போ போய் சௌந்தர்யா வந்து ஏதாவது கேள்வி கேட்கலாமா? ஏற்று பேசலாமா? ஹலோ, உங்கள் அப்பா சௌந்தர்யா அப்பா இல்லை, ஏதோ ஒரு அப்பா கோவமாக இருக்கார். அன்னைக்கு போய் நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட ஏதாவது எதிர்த்து பேசலாமா? No, sir. பேசக்கூடாது. இது நமக்கு எல்லாரும் இது ஒரு காமன் சென்ஸ். திஸ் இஸ் வாட் வி கால் காமன் சென்ஸ். காமன் சென்ஸ் சேஸ், இப்போ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அப்போ வந்து ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஸ்வீட் குழம்பு கொடுக்குறாரு. அப்போ வந்து எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்லாம்? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு இப்போ தான் முடித்த உடனே ஒருத்தர் ஸ்வீட் கொடுக்குறாரு. எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்லான்னு கேட்குறேன். மேபி அது கொண்டு வந்ததுக்காக டேஸ்ட்டுக்காக ஒன்று சாப்பிட்லாம். அப்போ போய் 10 சாப்பிட்லாமா? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, அப்போ போய் 10 சாப்பிடலாமான்னு கேட்குறேன். சாப்பிடக்கூடாது. அப்போ ஒன்று சரி கொண்டு வந்தாச்சு, டேஸ்ட் பார்க்கலாம். அது நம்ம டெம்டேஷன் இருக்கும், அது எப்படி இருக்குமோ அப்படின்னு அது ஒன்று சாப்பிட்றது ஓகே, மேபி 2 கூட ஓகே. ஆனால் 10 சாப்பிடலாமா? இது காமன் சென்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் காமன் சென்ஸ். ரொம்ப ஒன்றும் பெரிய அறிவு வேண்டியதில்லை. காமன் சென்ஸுக்கு அறிவு வேணுமா? அதான், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதை யூஸ் பண்ணுங்கள். எல்லாம் இந்த எக்ஸாம்பிள் அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சௌந்தர்ய மாதிரி குழந்தைகளுக்கு 10^22 + 10^20 டிவைட் பை 10^20 போட்டால் 10^22 முதல்ல 10^20 டிவைட் பண்ணும்போது 100 வருது. அப்புறம் 10^20 10^20 டிவைட் பண்ணால் 1 வருது. 100 + 1 101. சிம்பிளாக போடுற விட்டுட்டு ஏதோ ஃபார்முலாலாம் ட்ரை பண்ணி அதெல்லாம் ஐன்ஸ்டீன் லெவலில் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. யார் லெவலில்? ஐன்ஸ்டீன் லெவல். நம்ம ஐன்ஸ்டீன் லெவலில் வேண்டாம், நம்ம சாதாரண லெவல் திங்க் பண்ணாவே இந்த எக்ஸாம்பிள் எழுதிடலாம். ஓகே, அடுத்த கேள்வி. ரூட் ஆஃப் 1 + x by 144 = 13/2. இப்போ இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி வரும்போது 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன வரும்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? ஈக்குவல் சைடுக்கு இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? கேன்சல் ஆயிடும் சார். இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணா 1 + x by 144 வருமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணா 1 + x by 144 வருமான்னு கேக்குறேன். வரும் சார். ரூட்டுக்கு கேன்சல் ஆயிடும், அந்த ஸ்கொயர் ரூட் காணாம போயிடும். ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 169/144. 169/144. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 144 x divided by 144 வரும், ஈக்குவல் டு 169/144 வருது. டினாமினேட்டர் 2 பக்கம் 144 கேன்சல் பண்ணிடுறீங்க. அப்போ x ஈக்குவல் டு எவ்வளோ? 13. நோ 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 25. போடாம சொல்லாதீங்க கண்ணா. இந்த 13 சொன்னவெல்லாம் போடவே இல்லை, சும்மா ஏதோ வாயில வந்து உளறிட்டான். போட்டிருந்தா உங்களுக்கு 13 வரக்கு வாய்ப்பு இல்லை. ஒண்ணுமே வராம வேணா போகலாம், 13 வரக்கு வாய்ப்பு இல்லை. வாயில வந்து வளரக்கூடாது இந்த எக்ஸாம்பிள் எல்லாம். ஓகே, பாருங்க, நான் காமிக்கிறேன், இங்கே இருக்குதான்னு பார்க்குறேன். இதா இல்லை, பாருங்க, இங்கே இது போன ஏதோ ஒரு கிளாஸுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது. இது முடியும். ஓகே, இது ஆக்சுவலி 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் ப்ரிப்பேர். பாருங்க, 1 + x by 144 என்ன அர்த்தம்னா 1/1 + x by 144. அப்போ அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் 144 + x divided by 144 வந்துடுது. இது ஸ்கொயர் ரூட்டுக்கு தான் நான் பவர் 0.5 போட்டிருக்கேன், ஈக்குவல் டு 13/2. 2 பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணால் இது 144 + x divided by 144 ஈக்குவல் டு 169/144. அப்போ மேலே இருக்கிற 2 ஈக்குவல் பண்ணுங்க. 144 + x ஈக்குவல் டு 169. இப்போ x ஈக்குவல் டு 25. 169 - 144 25 வந்துருச்சா? புரிஞ்சுதா இது? Sir. Yes, Chinmayi. Oh, people have come, huh? Yeah, people have come. Just I will admit them. Yeah, I have admitted. Okay. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இருங்க, யாரோ குழந்தைங்க வராங்களாமா, அவங்களெல்லாம் உள்ளே விட்டுறலாம். ஓகே, அதுதான். ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் சம்டைம்ஸ் நம்ம தப்பு பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்த கேள்வி, 3வது கேள்வி பாருங்கள். இப்போ 3வது கேள்வி படிக்கலாமா? இருங்க, நானே படிக்கிறேன். ஒரு 2
அதுக்குள்ளே யாரோ வந்துட்டாங்களாட்டுருக்கு. கொஞ்சம் நேரத்துலேயே வந்திருக்கேன்னா வர்றவங்களெல்லாம் உள்ளே விட்டோம்னா அப்புறம் அதே வேலையாக இருக்கும். ஓகே, பாருங்கள் தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். தேர்ட் கொஸ்டின், இஃப் இன் அ ரெக்டாங்கிள் லென்த் அண்ட் பிரெத் ஆர் போத் டபுள்டு. தெரியுதா எல்லாருக்கும்? ஸ்க்ரீன் தெரியுதா? இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதா? புதுசாக வந்தவங்களுக்கு தெரியுது சார். ஓகே. If in a rectangle length and breadth are both doubled, then the area of rectangle increases and கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் என்ன எப்படி இருக்கும்? செவ்வகம் தமிழ்ல லென்த் பிரெத் இருக்கும். அதனுடைய ஏரியா ஈக்குவல் டு என்ன? ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் L into B. L into B, length into breadth. இப்போ எல்லுமே டபுள் ஆகுது, பிரெத்துமே டபுள் ஆகுது. அப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இன்க்ரீசஸ். 200% sir. என்னம்மா? எஸ் சொல்லுக்கண்ணா. என்னமோ சொல்ல வந்தீங்க, யாரோ சொல்ல வந்தாங்க. நல்லா கேல்குலேட் பண்ணி சொல்லுங்க, சும்மா கெஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். டோன்ட் கெஸ். இந்த எக்ஸாம் இந்த நம்ம கிளாஸ்ல கெஸ் பண்ணக்கூடாது. கெஸ் பண்ணால் முட்டை தான் வாங்குவீங்க இப்போ. ஸோ கெஸ்ஸே பண்ணக்கூடாது. இது கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு என்ன மேம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக சொன்னால் மட்டும் பத்தாது, அது கரெக்டாக எக்ஸ்பிளைனும் பண்ணணும். புரியுதா? கேள்வி புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இஃப் இன் அ ரெக்டாங்கிள் length and breadth are both doubled, then the area of rectangle increases. அதாவது லென்த் பிரெத் டபுள் பண்ணிட்டாங்க. ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, எல் பி இருக்கு, லென்த் டபுள் பண்ணிட்டாங்க, பிரெத் டபுள். அப்போ என்னாச்சு? எல் வந்து லென்த் வந்து 2L ஆகிப்போச்சு, பிரெத் வந்து 2B ஆகிப்போச்சு. அதாவது 10 5 இருந்தா 10 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 லென்த் 10 பிரெத் 5. அப்போ ஏரியா ஈக்குவல் எவ்வளோ? இப்படி பார்க்கலாம். லென்த் 10 பிரெத் 5 எவ்வளோ ஏரியா? 50 square centimeters. 50 ஆமாம் ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ லென்த் டபுள் ஆகி போச்சு. லென்த் வந்து 10லேருந்து 20 ஆகி போச்சு, பிரெத் வந்து 5லேருந்து 10 ஆகி போச்சு. இப்போ புது ஏரியா எவ்வளோ? 200 centimeters அப்போ square. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? 200. இல்லை எவ்வளோ இன்க்ரீஸ்? 50லேருந்து 200 ஆயிடுச்சுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? 50 sir. ஆ 150 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 150 இருக்குன்னா அது எவ்வளவு பர்சன்டேஜ்? 50 வந்து 150 ஆயிருக்குது. 50 இருந்தது 50 இல்ல சாரி 50 வந்து 200 ஆயிருக்குன்னா 150 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 300%. அவ்வளவுதான். இதுதான். இது நீங்க போட முடியலன்னா இன்னும் நீங்க 300 இஸ் ஆன்சர். பாருங்க இங்க போட்டிருக்கானு பார்க்குறேன், இருங்க. இல்லை இருங்க, இங்கே இது ஏதோ ஒரு கிளாஸில் போட்டேன் இதை, அதனால தான் அதை அழிக்காமல் வச்சுருந்தேன். பாருங்க, ஏரியா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. அப்புறம் ஏரியா 1, அதாவது புது ஏரியா, நியூ ஏரியான்னு போடுங்க. நியூ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2L இன்ட்டு 2B, அது 4LB. அப்படின்னா முதல் ஏரியா 100 இருந்தால் ரெண்டாவது ஏரியா 400 ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? 300 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான் கேட்குறாங்க, 300 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான் பர்சன்டேஜ் கேட்டுருங்க, 300% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? உங்களுக்கு எல்லாருக்கும் இட்லி கதை தெரியுமா? இட்லி கதை யாருக்கெல்லாம் தெரியும்? இட்லி கதை அப்படின்னு ஒன்று நான் ஒரு கதை சொல்லுவேன், அது தெரியுமான்னு கேட்குறேன். No sir. எப்படி நம்ம கிளாஸுக்கு வந்து இட்லி கதை தெரியாம இத்தனை நாள் இருக்கிறீங்க, நான் சொல்லி கொடுக்காம இருக்கேன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பார்த்துடலாம் விடுங்க. இப்போ யார் எடுத்துக்கலாம் இட்லி கதை பேசுறதுக்கு? அருள்மொழி எடுத்துக்கலாமா? அருள்மொழி இல்லை, ஒரு பாப்பா கீச் குரல் இருக்குமா, அந்த பாப்பா பேர் என்ன? என்ன பேர்? தேஜஸ்ரீயா? தேஜஸ்ரீ எடுத்துக்கலாம். தேஜஸ்ரீ வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பெட்டு, ஆனால் அம்மாவை விட அப்படி வச்சுக்கலாம்.
அப்பாவுக்கு தேஜஸ்ரீ ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கும் பிடிக்கும், ஆனால் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு நாள் வந்து எப்பவுமே தேஜஸ்ரீ ஒரு 4 இட்லி சாப்பிடும் நார்மலாக. ஒரு நாள் இது இது பண்ணியிருக்கு, ஏதோ தப்பு பண்ணிடுச்சு, அம்மா திட்டிடுச்சு, என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு திட்டிடுச்சு. அதனால் அடுத்த நாள் வந்து வெறும் 3 இட்லி தான் சாப்பிட்டுச்சு. எப்பவுமே 4 இட்லி சாப்பிட்ற தேஜஸ்ரீ இப்போ 3 இட்லி தான் சாப்பிட்டுச்சு. அப்போ எவ்வளோ இட்லி கம்மியாக இருக்குது? 1. என்ன பர்சன்டேஜ் இட்லி கம்மியாக இருக்குது? எவ்வளோ பர்சன்டேஜ் இட்லி கம்மியாக இருக்குது? 25 sir. 25%. எப்படி கண்டுபிடிச்சிங்கண்ணா? 25 4 times add பண்ணா 100% sir. அதுல 1% 25% போச்சுன்னா 75% sir. இல்லை இதெல்லாம் நீங்கள் பாட்டுக்கு கதை விட்டுருக்கூடாது. எப்படி 25 வந்ததுன்னு கேட்குறேன். பார் எப்படி 25 வந்து இருங்க. இல்லை உங்களுக்கு அது சொல்ல தெரில, உங்களுக்கு ஆன்சர் தெரியும் ஆனால் சொல்ல தெரில. பரவாயில்ல, குழந்தைங்கன்னா அப்படி தான். குழந்தைங்கன்னா எல்லாமே தெரிஞ்சால் நீங்கள் பெரிய ஆள் ஆயிடுவீங்க இல்லையா, பெரிய பையன் ஆயிடுவீங்க. பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு, தேஜஸ்ரீ தானே, தேஜஸ்வினியா, தேஜஸ்வினி. தேஜஸ்வினி 4 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்த குழந்தை. தேஜஸ்ரீயா? சரி தேஜஸ்ரீ, பரவாயில்ல விடு. தேஜஸ்ரீ 4 இட்லி சாப்பிட்ட குழந்தை ரெண்டாவது நாள் 3 இட்லி தான் சாப்பிட்டுச்சு. அப்போது ரிடக்ஷன் இன் இட்லி, ரிடக்ஷன் எவ்வளோ? 1 இட்லி கம்மியாகி போச்சு. எப்போ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ரிடக்ஷன்? பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 25%. கரெக்டு. அது எப்படி பண்ண? நியூ மைனஸ் ஓல்டு, நியூ மைனஸ் ஓல்டு டிவைடட் பை ஓல்டு இன்ட்டு 100 டிவைடட் பை ஓல்டு. என்ன அர்த்தம்னா நல்லா பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். இது நான் இந்த மாதிரி நியூ மைனஸ் ஓல்டு இங்கே ஓல்டு டிவைடட் பை ஓல்டு இன்ட்டு 100 டிவைடட் பை ஓல்டு. அதாவது நியூ மைனஸ் ஓல்டு டிவைடட் பை ஓல்டு இன்ட்டு 100 சொல்லும்போது இப்படி சொல்லுவோம். பட் இங்கே இதில் எழுதும்போது இப்போ நியூ எவ்வளோ? நியூன்னா ஓல்டு வந்து 4, நியூ வந்து 3 மைனஸ் 4, நியூ வந்து 3, ஓல்டு வந்து 4. அதனால 3 மைனஸ் ஸ்க்ரீன் தெரியலையா? ஆமா சார். Yes, sir. நோ சார். வெயிட். ஆமாம்மா, நான் ஸ்க்ரீனை இது பண்ணேன், ஆஃப் பண்ணேன் எதுக்கோ. ஓகே, ஆமாம் கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். பரவாயில்ல சொன்னீங்க. பாருங்கள், தேஜஸ்ரீ இருக்காங்க, பெருசு பண்ணுறேன் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி. தேஜஸ்ரீ இருக்காங்க, 4 இட்லி சாப்பிட்ற குழந்த 3 இட்லி ஆகி போச்சு. முதல் நாள் 4 இட்லி, அதாவது 3 இட்லி. இப்போ ரிடக்ஷன் வந்து 1 இட்லி, ரிடக்ஷன் வந்து 1 இட்லி. அப்போது பர்சன்டேஜ் ரிடக்ஷன் என்னென்னா, பர்சன்டேஜ் ரிடக்ஷன் வந்து ஃபார்முலா வந்து பாருங்கள், அடுத்த ரிடக்ஷன் நியூ மைனஸ் ஓல்டு டிவைடட் பை இன்ட்டு 100 டிவைடட் பை ஓல்டு. இதுதான் பர்சன்டேஜ் ரிடக்ஷன். அதுதான் ஃபார்முலா. அது நீங்கள் வேறு மாதிரி ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, இப்போதைக்கு இப்படி படிங்க. அப்புறம் அடுத்தது பாருங்கள். அப்போ நியூ வந்து 3, ஓல்டு வந்து 4, நியூ மைனஸ் ஓல்டு 3 மைனஸ் 4 இன்ட்டு 100 டிவைடட் பை ஓல்டு எவ்வளோ? 4. இது எவ்வளோ வருது? அப்போது -1 இன்ட்டு 100 டிவைடட் பை 4 எவ்வளோ வருது? -1 இன்ட்டு 100 டிவைடட் பை 4 எவ்வளோ வருது? -25% வருது. ஏன் மைனஸ் வருது சொல்லுங்க? Plus into minus, sir. இல்லை ரைட், அது கரெக்டு. அந்த மைனஸ் வரதுடைய அர்த்தம் என்னன்னு கேட்குறேன். குறைஞ்சிருக்கு. மைனஸ் சாப்பிடல சார். என்னம்மா? ஒரு இட்லி சாப்பிடல ஒரு இட்லி கம்மி பண்ணிட்டே வந்தாங்களா சார்? ஆமா, கம்மி ஆயிருக்கனால மைனஸ். அது Rate of reduction, sir. ஓகே. அப்புறம் அன்னைக்கு வந்து அப்பா கேட்குறாரு, 2வது நாள் அப்பா கேட்குறாரு, தேஜஸ்வினி எப்படி இருக்கா, தேஜஸ்ரீ எப்படி இருக்கானா? அப்போ அம்மா சொல்லுது, 4 இட்லி சாப்பிட்ருந்த பொண்ணு எப்பவுமே 4 இட்லி சாப்பிட்டு இன்றைக்கி 3 இட்லி தான் சாப்பிட்ருக்கு, நான் திட்டேன். அப்போ அப்பா வந்து கட்டி பிடிச்சி கொஞ்சிறார். யாரை? தேஜஸ்ரீயை கொஞ்சி. அடுத்த நாள் அப்புறம் தேஜஸ்ரீ ஹாப்பி ஆகிடுறாங்க. அடுத்த நாள் 4 இட்லி சாப்பிட்றாங்க. அப்போது இங்கே பாருங்கள், முதல் நாள் 4 இட்லி, 2வது நாள் 3 இட்லி, 3வது நாள் எவ்வளோ? மறுபடியும் 4 இட்லி. இப்போ எவ்வளோ இட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்குது?
One. ஒன் இன்க்ரீஸ் இன் இட்லி வந்து 1 ஈக்குவல் டு 1. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ? பர்சன்டேஜ் 25%. 25% என்பது தவறான விடை. இப்ப கண்டுபிடிங்க, சரியான விடை கண்டுபிடிங்க. 125 சார். இது பாருங்க, இதுதான் இந்த சௌந்தர்யா மாதிரி குழந்தைகளுக்கு உள்ள குறும்புன்னு அர்த்தம். அது பேர், இதுக்கு பேர் குறும்பு. இது வந்து ஒரு செல்ல குறும்பு. அதாவது கெஸ் பண்றேன்னு சொல்லி தப்பா சொல்லக்கூடாது. இப்போ நான் என்ன சொன்னேன்? இருங்க. ஓகே, இன்க்ரீஸ் வந்து ஒரு இட்லி, அதாவது 4லேருந்து 3, 3லேருந்து 4 ஆகும்போது ஒரு இட்லி எச் ஆயிடுச்சு. அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்னன்னா அந்த ஃபார்முலா போடுங்க. நியூ மைனஸ் ஓல்டு டிவைட் பை இன்டூ 100 டிவைட் பை ஓல்டு போடுங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஈக்குவல் 25%. தப்பு. இதில் நியூ எவ்வளோ? இதில் நியூ எது? 4. வெரி குட். அப்புறம் மைனஸ் ஓல்டு எது? 3. 4 minus 3 into 100 divided by என்ன போடணும்? ஓல்டு எவ்வளோ? ஓல்டு 3 தான் ஓல்டு. அப்ப இப்ப பர்சன்டேஜ் எவ்வளவு வருது பாருங்க. 4 minus 3 into 100 divided by 3 எவ்வளவு வருது? நல்லா போடுங்க, ஒரு பேப்பர்ல எடுத்து போட்டு பாருங்க. 33%. ஓகே, ஆமா 33% வெச்சுக்கலாம் அப்ராக்ஸிமேட்டா. 33%. அப்ப பாருங்க, ஒரு இடத்துல தேஜஸ்ரீ 4 இட்லி சாப்பிட்டு இருந்த குழந்தை அவங்க அம்மா திட்டினதுனால 3 இட்லி ஆகும்போது ரிடக்ஷன் வந்து 1 இட்லி. பர்சன்டேஜ் ரிடக்ஷன். பேசாம இருக்கீங்களா? நான் பேசும்போது நீங்க பேசக்கூடாது. அப்போ ரிடக்ஷன் வந்து 25% கண்டுபிடிச்சோம். அதே தேஜஸ்ரீ இப்போ ஒரு இட்லி அதிகமாக சாப்பிடும். அவங்க அப்பா வந்து கொஞ்சி குழாவினால அடுத்த நாள் ஒரு இட்லி, 3ஆவது நாள் ஒரு இட்லி அதிகமாக சாப்பிடுது. அப்போ 3லேருந்து 4 ஆச்சு. இன்க்ரீஸ் வந்து 1ன்னு சொன்னோம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து 33%. எப்படி இந்த மாதிரி கேள்வி வரும்போது உங்களை ஏமாந்துருவீங்க. எவ்வளோ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டுமே 25% போட்டு போயிட்டே இருக்கும். அது வெளியே வரும்போது நான் ரைட்டாக போட்டுன்னு வரும், ஆனால் ஆக்சுவலாக தப்பாக போட்டிருக்கும். ஓகே, இன்னொரு கேள்வி கேட்குறேன். இதே சப்ஜெக்டில் வர்ற கேள்விகள். இன்னொரு கேள்வி கேட்குறேன். பட் ஏன் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க? யார் அது? ஹூ இஸ் தட்? மைக் ஆஃப் பண்ணி வைமா. மைக் ஆஃப் பண்ணி வைனா மைக் ஆன் பண்ணி வைக்கணும். நானும் பார்த்துட்டேன், ஆஃப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சும்மா ஆன் பண்ணிட்டு இருக்கு. பேட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இங்கே பாருங்க, நல்லா பாருங்க. தேஜஸ்ரீ அல்லது சௌந்தர்யா ஆர் எனி குழந்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி சொல்லுமா? கம்பெனி பேர் எதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பஜாஜ். அசோக் லைலாண்ட். சரி, அசோக் லைலாண்ட். ஓகே, அசோக் லைலாண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு அதோடைய வருமானம் 10,000 கோடி. எவ்வளவு கோடி? 10,000 கோடி. 10,000 crores. 10,000 crores. rupees 10,000 crores. ஓகே, இப்போ அதை விட ஒரு சின்ன கம்பெனி ஏதோ ஒன்று சொல்லுங்க, உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கம்பெனி. ஏதோ உங்க ஊர்ல ஏதாச்சும் ஒரு கம்பெனி இருக்கும்போது ஏதோ ஒன்று சொல்லுங்க. ஏபிசி ஏதோ கம்பெனி. சரி, ஏபிசி கம்பெனி பேர் வச்சுக்கலாம். வீரமணி சார். வீரமணியா? எல்ஆர்சி கம்பெனி. சரி, ஓகே, எல்ஆர்சி கம்பெனி. அவங்களோட வருமானம் ஆண்டு வருமானம் 100 கோடின்னு வச்சுக்கலாம். சின்ன கம்பெனி. அசோக் லைலாண்ட் பெரிய கம்பெனி, அதனால 1000 கோடி, 10,000 கோடி. எல்ஆர்சி கம்பெனி 100 கோடி. ஓகே, இப்போ எல்ஆர்சி அசோக் லைலாண்ட் கம்பெனி இந்த வருஷம் 10,000 கோடி. அடுத்த வருஷம் வந்து 10% வளருகிறது என்றால் அடுத்த வருஷம் எவ்வளோ வருமானம் வரும்? 10% வளருதுன்னு எவ்வளோ வந்திருக்கும்? 10,000 கோடி உள்ள ஒரு கம்பெனி 10% வளருது அப்படின்னா எவ்வளவு வளர்ந்துருக்கும்னு கேட்குறேன். சரி, இப்படி கேட்கலாம். 80 மார்க் வாங்கியிருக்கு சௌந்தர்யா. 10% எச்சாயிருக்குன்னா எவ்வளோ எச்சாயிருக்கும்?
10 90. ஏய் தப்பாக சொல்கிறது மட்டும் ரொம்ப அவசரமாக தப்பாக சொல்லுவீங்க. 80 வாக்கு வாங்கின குழந்தை. 1 lakh crore. இருமா 1 lakh crore. இல்லை 80 மார்க் வாங்கின குழந்தை 10% அதிகமாக வாங்கியிருக்கேன்னா எவ்வளோ வாங்கியிருக்குன்னு கேட்குறேன். 90 sir. 90 இல்லைம்மா, என்னம்மா இது? 80 மார்க் வாங்கின குழந்தை 10% அதிகமாக வாங்கியிருக்குன்னா 80 × 10 ÷ 100 எவ்வளோ வருது? 88 sir. 8 வரும். அப்போ அது எவ்வளோ வந்திருக்கு? 80 வாங்கின குழந்தை இப்போ எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 88 sir. ஆமாம், 80 + 8 88 வாங்கினா 10 மார்க் அதிகமாக வாங்கியிருக்குன்னு சொல்கிறோம். இப்போ இன்னொரு குழந்தை 40 வாங்கியிருக்குது, அது 10% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்குன்னா எவ்வளோ வாங்கியிருக்கு? 4 அதிகமாக வாங்கியிருக்கு. 48 sir. 48 வரும். 44 sir. இப்போ இங்கே பாருங்க, இது வந்து சௌந்தர்யான்னு வச்சுக்கலாம். சௌந்தர்யாங்கிறது இது வேணா, இது கேசவமூர்த்தின்னு வச்சுக்கலாம் ஒரு பேஜுக்கு. இப்போ சௌந்தர்யா வந்து 10% அதிகமாக வாங்கினா 8 மார்க் வாங்கினா அது 10% அதிகமாகும். ஆனால் கேசவமூர்த்தி அப்படி கிடையாது, 4 மார்க் வாங்கினா கூட 10% அதிகமாகிடுச்சு. எப்படி புரியுதா? 88 வாங்கினாதான் 8 எச் வாங்கினாதான் அது 10% அதிகமாக வாங்கியிருக்குன்னு அர்த்தம். ஆனால் கேசவமூர்த்தி பாருங்கள், வெறும் 4 மார்க் வாங்கினா எச்சா வாங்கினா கூட அது 10% அதிகம். ஸோ இது மாதிரி தான் இது. இப்போ அசோக் லேலண்ட் வந்து 10,000 கோடி, அது 10% அதிகமாகுதுன்னா 1000 கோடி அதிகமாகும். 1000 கோடி அதிகமாகி அப்போ இந்த வருஷம் அதனுடைய வருமானம் 11,000 கோடி ஆயிருக்கும். 11,000 கோடி ஆயிருக்கும். ஆனால் எல்ஆர்சி கம்பெனி 10% அதிகமான எவ்வளோ ஆயிருக்கும்? அதிகமாக இருக்கும், 10 கோடி ஆயிருக்குமா? 100 கோடியில் 10% 10 கோடி. அப்போது இந்த வருஷம் அதனுடைய வருமானம் எவ்வளோ இருக்கும்? 110 கோடி இருக்கும் இல்லையா? ஹலோ, அப்போ அசோக் லேலண்ட் வந்து 10% 1000 கோடி வளர்ந்தாதான் 10% வளருதுன்னு சொல்லுவோம். ஆனால் எல்ஆர்சி கம்பெனி 10 கோடி வளர்ந்தா கூட 10% வளருதுன்னு சொல்லுவோம். புரியுதா? அதனால் ஒரு கம்பெனி ஏதோ 2 கம்பெனி பேசும்போது அந்த கம்பெனி 10% வளர்ந்துருச்சு, இந்த கம்பெனி 10% வந்துருச்சுன்னா அதுலேருந்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அது இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ இது ஜிடிபின்னு அடிக்கடி நீங்கள் படிப்பீங்க சிவிக்ஸில். அமெரிக்கா வந்து 3.5% தான் வளருது, இந்தியா வந்து 7% வளருது அப்படின்னு படிக்கிறீங்களா? ஆமாம், இந்தியா வந்து வேகமாக வளருதுன்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து எல்ஆர்சி கம்பெனி மாதிரி, அமெரிக்கா வந்து அசோக் லேலண்ட் கம்பெனி மாதிரி. இப்போ யார் அதிகமாக வளர்ந்தாங்க? யூஎஸ்ஏ தான், அசோக் லேலண்ட் தான். அதனால நீங்கள் இந்த அரசியல்வாதிகளாம் பேசுவாங்க மீட்டிங் போட்டு, நாங்கள் அமெரிக்கா விட அதிகமாக வளர்கிறோம் அப்படிம்பாங்க. பர்சன்டேஜில் வேணால் வளர்ந்துருக்கலாம், ஆனால் ஆக்சுவலாக வளர்ந்தது வந்து அமெரிக்கா வந்து நம்மளை விட. ஹலோ, ஆஃப் பண்ணுவீங்க? யார் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணுறது? இதை சொன்ன கேட்க மாட்டிங்களா? ஸோ அமெரிக்கா வந்து இந்தியாவை விட, இந்தியா வந்து $3 trillion இந்தியாவுடைய வருமானம். அமெரிக்காவோட வருமானம் $30 trillion. பாருங்க, இது உங்களுக்கு இது சிவிக்ஸ் எடுக்கிறேன் பாருங்க. இப்போ சிவிக்ஸ்க்கு போயிடலாமா? ஒரு இது புரிஞ்சுக்குங்க, ஏன்னா இது வந்து உங்களுக்கு பாரு. அமெரிக்கானா யூஎஸ்ஏன்னு போடுறோம். யூஎஸ்ஏவுடைய வருமானம் $30 trillion. இந்தியாவோட வருமானம், இந்தியா அத்தனை பேரோட இந்தியா வருமானம், இந்தியாவில் அத்தனை பேரோட சேர்ந்து வருமானம் $3 trillion. நம்மளை விட அப்போ அமெரிக்கா எவ்வளோ பெருசு? எவ்வளோ மடங்கு பெருசு நம்மளை விட? 27. நம்மளை விட அது எவ்வளோ பெருசு? 10 மடங்கு பெருசு இல்லையா? Yes sir, 10 times. 10 times. இப்போ அமெரிக்காவில் இங்கே பாருங்க, நல்லா பாருங்க, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அமெரிக்காவில் 30 கோடி மக்கள் இருக்காங்க. 30 crore பாப்புலேஷன் வந்து 30 கோடி பாப்புலேஷன். எவ்வளோ? 30 கோடி. 30 கோடி பாப்புலேஷன் இல்லையா? பாப்புலேஷன் வந்து 30 கோடி. அதாவது $30 trillion வருமானம் எத்தனை பேருக்கு இருக்குது? 30 கோடி மக்கள், $30 trillion வருமானம் வருது அவங்களது. நம்ம ஊரில் எவ்வளோ பாப்புலேஷன் தெரியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம்.
150 கோடி. நம்ம எவ்வளோ இருக்கோம்? 150 crores. 150 crore. இங்க பாரு, வருமானம் அமெரிக்காவை விட 10 மடங்குல கம்மி. ஆனால் பாப்புலேஷனில் 5 மடங்கு அதிகம். அப்போ நம்ம அவங்கள விட எவ்வளோ மடங்கு புவர்? ஒரு இண்டிவிஜுவல், ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆளை விட நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆள் எவ்வளோ புவர்? இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 5, 50 மடங்கு புவர். 50 மடங்கு, 50 fold புவர். யார்? இந்தியன்ஸ். ஏன்னா பாப்புலேஷன் அதிகம், வருமானமும் கம்மி. இங்கே பாப்புலேஷன் கம்மி, வருமானம் அதிகம். அப்போ யார் நல்லா ரிச்சு? நம்மளா யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு பையன் தான், ஒரு பையனோ பொண்ணோ தான் நம்மளை விட எவ்வளோ மடங்கு ரிச்சு? 50 மடங்கு ரிச். அதனால தான் எல்லாரும் அமெரிக்கானா நமக்கு அப்படியே வாய் புழக்கிறோம் இல்லையா? ஒரு ஏன்னா ரிச் கண்ட்ரி. எவ்வளோ மடங்கு ரிச்? 50 மடங்கு ரிச். இதுதான் ஆக்சுவலி இது கரெக்டாக ரொம்ப. இது 33 கோடிங்க, இது 140 கோடி. கரெக்டாக நான் உங்கள் ரவுண்டு ஃபிகர் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணிட்டேன். சரியா? 33 கோடி அது. இது 140 கோடி. எப்படி இருந்தாலும் ஒரு 45 மடங்கு, 45 மடங்கு நம்மளை விட, நம்ம வந்து அவங்கள விட புவர். அல்லது அமெரிக்கா நம்மளை விட 45 மடங்கு ரிச் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அப்போ ஒருத்தர் சொல்லும்போது நான் வந்து இப்போ 10% அதிகமாக மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் காலர் தூக்கிக்குவார். ஆனால் அவர் வாங்கினதே 20 மார்க் இருக்குது. 10%னா 2 மார்க் வாங்கினா போதும். ஆனால் 90 மார்க் வாங்கின பொண்ணு 10%னா 99 மார்க் வாங்கணும். அப்போ தான் 10% சொல்ல முடியும். புரியுதா? அதனால் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோ. எல்லாம் வார்த்தை ஜால பண்ணுவாங்க சில இடங்களில். பட் எனிவே இதெல்லாம் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா? இது ரெக்டாங்கிள் பற்றி அடுத்த கேள்வி பாருங்கள். 4வது கேள்வி பார்க்கலாம். 4வது கேள்வி கொஞ்சம் பாதி தான் இருக்குது பாருங்கள். ஓகே. 4வது கேள்வி பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. சிறுசாக தான் இருக்கும், ஏன்னா சிறுசாக தான் இருக்கும். x power 0 into x power 0 equal to x power 0 plus x power 0. இது கரெக்டா? x power 0 எவ்வளோ? 1. Anything to the power 0 1. அப்போ 1 into 1 into 1 எவ்வளோ வரும்? 1. அப்போ 1 plus 1 என்ன வரும்? 1 plus 1 1 plus 1 2. அப்போ x into 0 plus into x into 0 is not equal to x into 0 plus x into 0. அது இது ப்ளஸ்ஸா இல்லை இதா டிவைடட் பை? பார்க்கலாம். இல்லை ப்ளஸ் தான். இல்லை டிவைடட் பை. அப்போ வந்து 1 டிவைடட் பை 1. அப்போ அது ஈக்குவல் இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருப்பா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது பெருசு பண்ணுறேங்க. இது என்னடா இது? இருங்க. ட்வைங்க் ஆயிடுச்சு. x power 0 1 into 1 equal to 1 divided by 1. கரெக்ட். அடுத்தது பாருங்கள். 10 + 10 whole power 4 equal to 10 power 4 plus 10 power 4. இது கரெக்டா? கரெக்ட் சார். கரெக்ட் சார். நல்லா பாருங்க, உத்து பாருங்க, கண்ணில் விளக்க நோட்டு பார்க்கணும். இது தப்பா சொன்னவங்களுக்கு இன்னைக்கு ஃபுட்டு கிடையாது, இன்னைக்கு டின்னர் கிடையாது உங்க வீட்டில். சொல்லிடுவேன், உங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். 10 + 10 whole power 4 என்ன? 10 + 10 எவ்வளோ? 20 தானே? 20 சார். 20 power 4 எவ்வளோ? 20 × 20 × 20 × 20 40 power 4. இருங்க, 20 × 20 × 20 × 20 எவ்வளோ வருது சொல்லுங்க? 20 × 20 × 80 sir. 80 sir. 20 × 20 இருப்பா. யாரோ வந்துட்டே இருக்காங்க, இப்போ வந்து வர்றாங்க. என்னடா இது, இப்போ வர்றாங்களா? 20 Sir 800 sir. இல்ல 20 × 20 × 20 × 20 சொல்லுங்க. 400 into 1,60,000 sir. 1,60,000. Fantastic. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. 10 power 4 10 × 10 × 10 × 10 எவ்வளோ வருது? 10 × 10 × 10 × 10 எவ்வளோ?
1000 நல்லா பாருங்க, தப்பா சொல்லக்கூடாது கண்ணா. 10,000 சார். 10,000 10,000 இப்போ இன்னொரு 10,000 ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? 20,000. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 20,000, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1,60,000 அது ஈக்குவலா? No, sir. இல்லை, No, அது sir. இல்லை. அப்போ ஒன்னு வந்து ஈக்குவல், ரெண்டாவது ஈக்குவல். அப்போ 3 பவர் 0 ஈக்குவல் 1000 பவர் 0 கரெக்டா? Yes, sir. ஆமா, ஏன்னா Yes, sir. Anything power 0 is 1. ஈக்குவல் டு 1. அப்புறம் 2 பவர் 3 இன்டு 3 பவர் 2 ஈக்குவல் டு 6 பவர் 5 அப்படிங்கிறாங்க. இது கரெக்டா? 2 பவர் 3 எவ்வளோ? 2 பவர் 3 8 sir. 8. 8, 3 sir. பவர் 2 9. 8 இன்டு 9 எவ்வளோ? 72. 6 Yes, sir. பவர் 5 எக்கச்சக்கமா போயிடும். அது ராங். அப்ப எது ரைட்? 1 and 3 ஆர் ரைட். அப்ப எந்த ஆப்ஷன்? Last option, லாஸ்ட் sir. ஆப்ஷன். Fourth option sir. ஆமா. ஸோ நான் குழந்தைகளா மறுபடியும் சொல்கிறேன், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸி தான், ஆனால் நீங்கள் தப்பாக தான் போட்டு வருவீங்க. இப்போவே சொல்கிறேன். காரணம் என்னவென்றால், கொஞ்சம் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டும், கேள்வி 2 முறை படிக்க வேண்டும். அது கொஞ்சம் அப்ளிகேஷன் ஆஃப் யுவர் நாலேஜ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நாலேஜ் இருக்கும், ஆனால் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் தெரியாது. நாலேஜ் இருக்கும், ஆனால் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் தெரியாது. குக்கர் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ போய் குக்கரில் மேலே இருக்கிற அந்த இதை எடுக்கலாமா? No, sir. அந்த No, காசு sir. எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாதுன்னு தெரியும், எடுக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படியும் எடுத்து கை ஃபுல்லாக சுட்டவங்க இருக்காங்களா? இருக்காங்க, sir. அதான், அதாவது அப்ளிகேஷன் தெரியாது, நாலேஜ் இருக்குது. நாலேஜ் எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் அப்ளிகேஷனில் நம்ம கோட்டை விடுவோம். அதுதான் இந்த எக்ஸாமும் கூட. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, அடுத்த கேள்வி, 95வது கேள்வி. படி யாரோ ஒருத்தர். Which equation does not have the solution -1? -1 x equal to -1 வராத ஈக்குவேஷன் எது? 4 கொடுத்துருக்காங்க. Third option sir. x equal to -1 வராத ஈக்குவேஷன் எது? நல்லா பாருங்க, கண்ணு உத்து பாருங்க, ஒவ்வொன்றா கண்டுபிடிங்க. Sir, third answer. தப்பா சொல்லக்கூடாதுன்னு முதலே சொல்லிட்டேன். நீங்க கால்குலேட் பண்ணாமே சொல்றீங்க, அதான் பிரச்சனை. தப்பு பண்றீங்க. Fourth option. Fourth option is the right answer. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, x + 1 = 0 x = -1 வரும். 3x + 4 = 1ல அந்த 4 அந்த பக்கம் போச்சுன்னா -3 ஆயிடும், -4 ஆயிடும். 1 - 4 -3. 3x = -3 னா x = -1. அதே மாதிரி 5x + 7 = 1 7 அந்த பக்கம் போனால் -7 ஆகிடும். அப்போ 2 - 7 -5 வரும். 5x = -5 னா x = -1 ஆகும். 4வது ஒன்று தான், எக்ஸ் 1 அந்த பக்கம் போனால் +1 ஆகிடும், x = 3 வருது, -1 வரல. இப்போ 4வது ஆன்சர். இந்த 3 சொன்னால் 2 சொன்னால் எல்லாருமே நீங்கள்லாம் முட்டை தான் வாங்குவீங்க. ஏன்னா நீங்கள் மைண்டே அப்ளை பண்ணல, உங்களுக்கு தெரியும். குழந்தைகளா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இந்த எக்ஸாமில் நீங்கள் தோற்றுறதுக்கு காரணம், நீங்கள் அவசரப்பட்டு இதுதான் ஆன்சராக இருக்குன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. சரியா? ஓகே, அடுத்தது. The area of circle of a diameter d is. diameter d ன்னு கொடுத்தாங்க, ஏரியா எவ்வளோ? 2/5 5d square sir. 5d square sir. 5d square divided by 2. 5d square sir. d square sir. 4 ஆன்சர்னு சொல்லிட்டீங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, எது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க ஃபைனலா. 5d square sir. 5d square. 5d square divided by 2. 5d square divided by 4 அது ஆன்சர். முதல் ஆப்ஷன் தான் ஆன்சர். 5d square divided by 4. எப்படின்னா பை r ஸ்கொயர் எல்லாருக்கும் தெரியும். ரேடியஸ் கொடுத்தா போட்டிருப்பீங்க πr². ஆருக்கு பதிலாக d/2 போடுங்க. அப்போ பை d/2 ஹோல் ஸ்கொயர். அப்படி என்ன πd square by 4. ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது d மட்டும் ஸ்கொயர் பண்ணக்கூடாது, 2யும் ஸ்கொயர் பண்ணணும். அந்த 2வையும் ஸ்கொயர் பண்ணால் அது 4 ஆகிடும். இப்போ πd square by 4. ஓகேவா? ஹலோ, Okay, sir. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. Okay sir. அடுத்த கேள்வி பாருங்க. A sum of money triples itself in 8 years, then the rate of interest is.
இது நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் என்எம்எம்எஸ் ஜெயிச்சிட்டீங்க. நிறைய டைம் எடுத்துக்கங்க, வேணாம் டைம் வேணாம் நிறைய எடுத்துக்கங்க, நோ ப்ராப்ளம். 25 sir. தமிழ்ல மீன் சொல்லுங்க சார். தமிழ் கிளாஸ் புதன்கிழமை தான் எடுப்போம், அன்னைக்கு வந்துங்க. இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா? திங்கள் வந்து இங்கிலீஷ் கிளாஸ், புதன் வந்து தமிழ் கிளாஸ். புதன்கிழமை தமிழில் தான் இருக்கும், தமிழில் தான் பேசு. இது தமிழில் தான் பேசுகிறேன், ஆனால் மெட்டீரியல் இங்கிலீஷ் தான் இருக்கும். இப்போ வந்து தமிழில் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. அப்போ புதன்கிழமை வந்து இங்கிலீஷில் சொல்லுங்கன்னா இங்கிலீஷ் சொல்ல முடியாது. புரிஞ்சுதா? சார் செகண்ட் Yes, sir. ஆப்ஷன் சார். என்னம்மா? தேர்ட் ஆப்ஷன் சார். 20% சார். என்ன சொன்னீங்க? Fourth option sir. செகண்ட் ஆப்ஷன் சார். தேர்ட் சார். எல்லாம் சொல்லிட்டீங்க, செகண்டு தேர்டு ஃபோர்த் எல்லாம் சொல்லிட்டாங்க. First option, sir. செகண்ட் ஆப்ஷன் சார். 25% sir. 25% இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது செகண்ட் ஆப்ஷன். ஏன் 20% எல்லாம் போட்டு பாருங்கள். நீங்களே எல்லாம் இப்போ இங்கேயே போடுங்க, உங்கள் வீட்டில் உட்காந்து எல்லாம் போடுங்க பார்க்கலாம். இன்னும் 2 நிமிஷம் எடுத்துக்கங்க. 25% வராதவங்களாம் ஏன் 25% தான் கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். தெரியலன்னா அப்புறம் நம்ம சௌந்தர்யாவை கேட்டுக்கலாம். ஏன்னா அவங்க 25% கரெக்டாக சொன்ன மாதிரி இருந்தது. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லலாம். ஃப்ளூக்கில் கண்டுபிடிச்சாங்களா இல்லை கேல்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்களான்னு சொல்லிடுறேன், கண்டுபிடிச்சிக்கலாம். சௌந்தர்யா ஃப்ளூக்கில் சொன்னீங்களா கேல்குலேட் பண்ணி பண்ணீங்களா? Sir calculate பண்ண sir. ஓகே ஓகே ஆனா ஓகே. first time வந்து எனக்கு 14 point. கேல்குலேட் பண்ணீங்களா, அது போதும். அப்புறம் நம்ம கேட்டுக்கிறேன், Yes sir. தேவைப்பட்ட கேட்டுக்கிறேன். மற்றவங்க எல்லாம் 25% வருதான்னு பார்க்கலாம். பாருங்க, இங்கே இந்த கேள்வி நான் லாஸ்ட் டைம் போட்டானா எங்கேயாவது போட்டானான்னு பார்க்குறேருங்க. அடுத்து இதுதான் நினைக்கிறேன். இல்லை இது வேறு. அந்த கேள்வி போட்ட பற்றில இப்போ போடலாம். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. பாருங்க என்ன கேட்குறாங்க. ஒரு சம் ஆஃப் மணி பின்னு வச்சுக்கோங்க, பிரின்சிபல் பி. அது வந்து 3 மடங்கு ஆகுது, 3p ஆகுது. 3p. அப்போது ஒரு இது என்னென்னா வட்டி கொடுக்குறது. P கொடுத்துருக்கீங்க, அப்புறம் அவர் 8 வருஷம் கழிச்சு 3p கொடுக்குறாரு. இதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3p கொடுத்து 3p வருதுன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? p பணம் கொடுத்து 3p வந்தா அப்போ இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளோ? 3 சார். 3யா? 3, sir. அடப்பாவிகளா. 100 ரூபா கொடுத்து 300 ரூபா வந்தா வட்டி எவ்வளோ? 2 சார். 200 ரூபாய் 200 ரூபா. மை காட். குழந்தைகளா, உங்களுக்கு அறிவு இருக்கு, அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு ஸ்கூல்லையோ அல்லது உங்கள் புக்லேயோ அது மாதிரி எல்லாம் இல்லை, சொல்லி கொடுக்கல. அதுதான் பிரச்சனை. நீங்கள் ஒரு P கொடுக்குறீங்க, 3p கொஞ்ச நாள் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு 3p கொடுக்குறாரு. அப்போ அது இன்ட்ரெஸ்ட் வந்து 2p. அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? PNR/100 தெரியுமா? Yes sir, PNR by 100. Simple interest. PNR by 100 இல்லை, by 100. ஓகே. அப்போ I வந்து இங்கே என்னென்னா 2p ஈக்குவல் டு p. n வந்து 8ன்னு கொடுத்தாம 8 வருஷம் சொல்லியாச்சு. அப்புறம் R தான் கண்டுபிடிக்கணும், டிவைட் பை 100. அப்போது என்ன ஆகுது? இந்த p கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது? p கேன்சல் ஆகி 8 இன்ட்டு 6 டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 2. ஏன்னா p கேன்சல் ஆகிடுது. அப்போ R ஈக்குவல் டு என்ன வருது? இந்த 100 அந்த பக்கம் போயிடுது. 100 இன்ட்டு 2 டிவைட் பை 8 எவ்வளோ வருது? 100 இன்ட்டு 2 டிவைட் பை 8 எவ்வளோ வருது? 25%. இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். இதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னமோ எல்லாம் பண்ணி கன்ஃபியூஸ். நீங்கள் படிக்கும்போதே அது கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும். அது புரிஞ்சு படிக்காதனுடைய வினை தான் இது. எவ்வளோ படித்தாலும் கேள்வி கேட்டால் தெரிய மாட்டேங்கிறது காரணம் நம்ம புரிஞ்சு படிக்கலை. எனிவே அது நம்ம இப்போ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அப்படி தான் இருக்குது, சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. என்னது? ஓகே, ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின்.
ஏன்னா எந்த கொஸ்டின் போனால் இதாச்சு சம் ஆஃப் மணி. அடுத்தது 1 year ago இருங்க 98 ஓ 98 இருங்க சிரிச்சு பண்ணுறேன். 1 year ago, Vendan was 8 times as old as his daughter. Now his age is equal to the square of his daughter's age. The present age of the daughter is. போடுங்க பார்க்கலாம், நீங்களே போடுங்க. ஒரு நிமிஷம் போடுங்க. இது கடைசி கேள்வி, நீங்களே போடுங்க பார்க்கலாம். முதல்ல கேள்வியை புரிஞ்சுக்கணும். 1 year ago, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேந்தன் என்பவர் அவங்க பொண்ணை விட 8 மடங்கு அவரோட வயசு அதிகம். 8 மடங்கு இருந்தது, வயசு அதிகம் இல்லை, 8 மடங்கு இருந்தது. இந்த வருஷம் வேந்தனோட வயசு அவங்க பொண்ணோட வயசோட ஸ்கொயர். அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் டாட்டர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஆன்சர்லேருந்து போகலாம் பாருங்க. ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் டாட்டர் 6ன்னு வச்சுக்கலாம். ஒரு சும்மா ஒரு கெஸ்ஸு 6ன்னு வச்சுட்டா அப்போ வேந்தனோட வயசு இப்போ என்ன இருக்கும்? ஸ்கொயர் ஆஃப் இஸ் டாட்டர்ஸ் ஏஜ். அப்போ அவரோட வயசு என்ன இருக்கும்? 36 இருக்கும். 36 இருக்கும். இப்போ 6ன்னா 36. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேந்தனோட வயசு என்ன இருக்கும்? இப்போ 36ன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 35. அப்போ 6 வயசு இருந்த குழந்தை போன வருஷம் 5 இருக்குமா? என்னமா? எஸ் சார். 5. Yes, sir. 1 year ago, Vendan was 8 times as old his daughter. 35 5 இது 8 times வருதா? எஸ் சார். எப்படி வரும்? 35 8 times வருது. 7 times தான சார் வரும். அப்ப 6 என்பது சரியான விடை இல்லை. ஓகே, அடுத்தது பார்ப்போம். 7 பார்ப்போம். 7ன்னா வேந்தனோட வயசு என்ன? 49 இருக்குமா? எஸ் சார் 49. போன வருஷம் 48 இவர் இருப்பாரு, அந்த குழந்தை 6 இருக்கும். 48 6 8 மடங்கு இருக்கா? எஸ் சார் இருக்கு சார். அப்ப என்ன ஆன்சர்? ஆன்சர் 7. பிரசன்ட் டாட்டர் வந்து 7. எப்படி இப்படியும் பண்ணலாம். நீங்க ஃபார்முலா வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சௌந்தர்யா காமன் சென்ஸ் எப்படி வேலை பண்ணுது பாத்தியா? எஸ் சார். இப்படி நிறைய இடத்துல காமன் சென்ஸ் தான் உங்க வாழ்க்கைக்கே உதவும். இங்க மட்டும் இல்ல, பரீட்சைக்கு உதவுற மாதிரி வாழ்க்கைக்கே உங்க ஃபார்முலா தெரிஞ்சா நல்லது, வச்சுக்கோங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் சக்தி வந்து காமன் சென்ஸ்க்கு உண்டு. ஓகே, அடுத்தது பாருங்க. ஓகே சார். இதுல பாருங்க, இது ஒரே ஒரு கடைசி கொஸ்டின் போயிடலாமா? போயிடலாம். பாருங்க, இது வந்து 3 கோடு போட்டிருக்காங்க, அதில் ஆங்கிள்லாம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 1 2 3 கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. 1 வந்து A + B, ஆங்கிள் A + ஆங்கிள் B = ஆங்கிள் D + ஆங்கிள் E. அது கரெக்டா? தப்பு சார். A + B = D + E யான்னு கேட்குறேன். எஸ் சார். ஆமா, கரெக்ட். ஓகே, அடுத்து A + C + E வந்து 180. A + C + E 180. A C வந்து C F ஒன்று தான், C = F. அதே மாதிரி E B ஒன்று தான். அப்போ A + F + B வந்து ஒரே நேர்கோடில் இருக்கு, அது 180 தானே? அப்போ அதுவும் கரெக்ட். அப்போ B + F = C + E பாருங்க. No sir. B வந்து equal to E ஆச்சா? ஓகே. F வந்து equal to C ஆச்சா? எஸ் சார். எஸ் சார். கரெக்ட். அப்ப எந்த ஆன்சர் கரெக்ட்? எனக்கு क्वेश्चन புரியல சார். 4th option. நீங்க தமிழ் மீடியமாமா? क्वेश्चन புரியலன்னு சொன்ன குழந்தை தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? 4th option சார். 4th ஆப்ஷன் தான் சரியான விடை. நீங்க என்ன மீடியமாமா? இங்கிலீஷ். அப்புறம் ஏன் புரியல? இந்த மாதிரி கோடெல்லாம் போட்டு ஆங்கிள்லாம் பார்த்துருக்கீங்களா உங்க ஸ்கூல்ல? எஸ் சார். அப்போ ஆங்கிள் A வந்து ஆங்கிள் D சொல்லலாமா? அதாவது 2 கோடு இப்படி